அனைவருக்கும் வணக்கம். சிவபுராணம் படித்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி இப்பொழுது நாம் காண்போம். ஒரு சிறிய கதை. சிவபக்தன் ஒருவன் மாதந்தோறும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து சிதம்பரம் நடராஜரை தரிசித்தாராம். அவனது ஆயுட்காலம் முடிந்ததும் சிவகணங்கள் அவனை சிவலோகத்திற்கு அழைத்துச் சென்றனர். மண்ணில் வாழும் காலம் வரைக்கும் பக்தனை விட்டு விலகாமல் தான் உடனிருந்ததை தெய்வீக சக்தியால் எடுத்துக்காட்டினார் சிவன். கடந்து வந்த பாதை எங்கும் அவனுக்கு பின்னால் 2 பாதங்களின் தடம் இருப்பதை சுட்டிக்காட்டிய சிவன், பக்தனே, எப்போதும் உன் பின்னால் நான் தொடர்ந்து வந்ததை பார் என்றார். உன்னிப்பாக பார்த்த அவனுக்கு மகிழ்ச்சியை விட கவலை மேலோங்கி இருந்தது. ஏன் கவலைப்படுகிறாய் மகனே என்றார் சிவன். சுவாமி, தாங்கள் சொல்வது உண்மை என்றாலும் சில இடங்களில் எனக்கு பின்னால் உங்களின் காலடி சுவடு தெரியவில்லை. அந்த காலம் நான் துன்பப்பட்ட நேரமாக இருந்ததை என்னால் உணர முடிகிறது. மகிழ்ச்சியில் உடனிருக்கும் நீங்கள் துன்பத்தில் காணாமல் போனது நியாயமா? இதற்காகவா நான் இமைப்பொழுதும் மறக்காமல் தினமும் பக்தியுடன் சிவபுராணம் படித்தேன் என்று கேட்டான். அதை கேட்டு பலமாக சிரித்தார் சிவன். அட பைத்தியக்காரா, எப்போது நான் உன்னை தனியாக விட்டேன்? முன் வினை பயனால் நீ கஷ்டப்பட்ட காலத்தில் கூட உன்னை தூக்கி கொண்டு நடந்தேன். துன்ப காலத்தில் தெரிவது உன் காலடிகள் அல்ல, உன்னை தோளில் சுமந்து கொண்டு நடந்த என் காலடி தடங்கள் என்றார். பரவசமடைந்த பக்தன் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என சிவபுராணம் பாடி சிவனை வணங்கினார். ஆகவே சிவபுராணம் படித்தால் மகாதேவர் நம்முடன் எப்பொழுதும் துணை இருப்பார். மற்றொரு சிறிய கதை. ஒரு பக்தன் தினந்தோறும் கோயிலுக்கு சென்று திருவாசகம் உபன்யாசம் கேட்டார். அதனால் வீட்டிற்கு வருவதற்கு அவருக்கு தாமதம் ஆனது. அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றாலும் அதை கேட்டால் மனம் நிம்மதி அடைகிறது என்பதை அவரால் உணர முடிந்தது. இதை கவனித்து அவருடைய மனைவி கோபப்பட்டு அவரை முதலில் ஜல்லடையில் நீர் எடுத்து வாருங்கள் என கூறினார். அதற்கு அந்த கணவன் நீரை எடுத்து வர முயற்சி செய்தாராம். ஆனால் வீடு முழுவதும் சிந்தியபடியே வந்தார். கடைசியில் ஜல்லடையில் நீர் இல்லை. இதை பார்த்த மனைவி, தினமும் திருவாசகம் கேட்டு தாமதமாக வரீங்க, ஆனால் ஒரு ஜல்லடையில் நீர் கூட எடுத்து வர முடியவில்லையே என்று கோபப்பட்டாராம். நீர் எடுத்து கொண்டு வராமல் இருக்கலாம், ஆனால் இப்பொழுது ஜல்லடை சுத்தமாகிவிட்டது. அதுபோல் திருவாசகம் படித்தால் மனதில் உள்ள கோபம், ஆசை, வெறுப்பு, வன்மம் ஆகிய அழுக்குகள் நீங்கி மனம் சுத்தமாகிவிடும். குழந்தைகள் நம்முடைய நிழல் போல. நாம் என்ன செய்கிறோமோ அதை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். முதலில் நாம் தினம்தோறும் சிவபுராணம் படிக்க வேண்டும். பின்னர் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சிவபுராணம் படித்தால் நன்மைகள் என்று அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. திருச்சி